Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so REPCO பேங்க்காக இந்த செஷன்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறத கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேயா? ஸோ செஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபுல் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஐடியாஸ் கூட நீங்க கெயின் பண்ணிக்கலாம், எப்படி வந்துட்டு அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் ஃபுல்லா படிச்சிருந்தேன்னா அந்த விஷயத்தையும் நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி ஒரு ஆர்சியை வந்து நம்ம படிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரியா? ஸோ சில டைம்ஸ் நமக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் நிறைய நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு அது வந்துட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம மைண்ட் அதை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தேவை அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரே ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படிங்க, எடிட்டோரியல் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பத்தி ஏதாவது கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி வந்து ஒரு ரெசிபியா இருக்கலாம், whatever it is, but then spend at least ஒரு half an hour to 1 hour. ஓகேயா? ஸோ இதை ரீட் பண்ணி நம்ம வந்து அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் டைமிங் வந்து 25 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 கொஸ்டின்ஸ்னா 25 மினிட்ஸ்னா அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்கு டபுள் த டைம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டைம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இதை ரீட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால மற்ற சப்ஜெக்டையும் நம்ம ரீட் பண்ணி கிராமர் எப்படி இருக்கு, எப்படி அதை பிரிச்சா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ரீசனிங், மேக்ஸ் எல்லாத்துலயுமே நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த ரீடிங் ஸ்கில்ஸ்ன்றது கண்டிப்பா நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி இஃப் யூ கைஸ் ஆர் ஓகே. நீங்க கமெண்ட்ல கூட நீங்க கொண்டு வாங்க, எப்படி வந்து அதை பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ கோயிங் இன்டு தி செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து வி ஹேவ் ராங்லி ஸ்பெல்ட். சரியா? ஸோ ராங்லி ஸ்பெல்ட்டுக்கு ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ வேர்ட்ஸ் வந்து போர்டில் இருக்கதான் செக் பண்ண போறோம். ஸோ அங்கேயே நமக்கு ஆன்சர் இருக்குன்னும் பொழுது சென்டென்ஸை ரீட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, மான்யூமெண்ட் இருக்கு, ரிமெம்பர் இருக்கு, சோல்ஜர்ஸ் இருக்கு, and after that erected அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இங்க வந்து you are trying to remember something. ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, a monument. ஸோ ஒரு இது கட்டியிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு பர்சனை பத்தி. ஸோ இங்க வந்துட்டு மான்யூமெண்ட் இன் ரிமெம்பரன்ஸ். ஓகே, ஸோ ஒருத்தரை வந்து நினைவு கூறுற வண்ணமா ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. ஒரு ஸ்டாச்சுவா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட மெமரியில பண்ணியிருக்காங்க நம்ம பொழுது என்னன்னு சொல்வீங்க, ரிமெம்பரன்ஸ் சொல்வீங்க. அப்ப ரிமெம்பரன்ஸ் என்ன ஸ்பெல்லிங்? BER வருமா? BRANC. So this is the exact spelling. So என்ன வரும் நமக்கு? Remembrance of that particular person. Next one. Okay, so football is the world's most popular ball game. So படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. So எங்க இருக்கு ஆன்சர்? Members of participants and spectators. Okay, so spectators are யாரு? நம்ம crowd, audience அப்படின்னு நம்ம சொல்லலாம். So footballோட ஸ்பெல்லிங் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், and அதுக்கு 2 L வரும்ன்றதும் தெரியும். So இந்த மாதிரி சில்லியா கொடுத்திருப்பாங்க. So இது நீங்க ரொம்ப கவனமா பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால ஃபைன். ஸோ சம்டைம்ஸ் பெரிய பேசேஜா கொடுத்து உள்ள கூட கொடுத்துருக்கலாம். ஓகேயா? ஸோ கவனமா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் இருக்கு. ப்ரொபோசிஷன் விச் ஷுட் ப்ரோஹிபிட் இஸ் வாட் தடை பண்றோம். ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ். ஸோ பிளேசஸ் என்ன ஸ்பெல்லிங்? PLACES. So where you have the error? In D part. Okay, so இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் போட்டுமா எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. Okay, so next one. Fourth question. Okay, so economists have looked at factors that increase animosity. What is animosity? ஒரு பகைமை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லலாம். Between another rich and poor and situation. So situation spelling கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. In which they can live ஹார்மோனியஸ்லி. ஓகேயா? சரி, ஸோ இதுவும் நமக்கு ஹார்மோனியஸ்லியா இருக்குன்றது கரெக்டா தான் இருக்கு. ஹார்மோனியஸ் வாட்? ஒற்றுமையா, இணங்க, ப்ராப்பரா இருக்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகேயா? சரி, ஸோ இங்க அனிமோசிட்டி அப்படின்னும் பொழுது பகைமையை பத்தி பேசுது. ஓகே, ஸோ அதோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா CITY கிடையாது, SITY. So this is the correct spelling. So where you have the error in B part, so option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Next one. The disappearance of tens of thousands of flights from the China's skies in recent weeks points to how coronavirus has hobbled the nation. Okay, so do you have error? இங்க பாருங்க, இல்ல, hobbled பாருங்க, flights இருக்கு, skies இருக்கு, எதுலயுமே இல்ல. So all are correct தான் நம்மளோட ஆன்சர். Next question. Okay, so next question நமக்கு
சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் பண்றதுல ப்ரொனவுன்ஸ் தேடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் தேடுங்க. சரியா? ஸோ டென்சஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேயா? எப்படி அவங்க கனெக்ட் பண்றாங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால மிஸ் அவுட் பண்ண மாட்டோம். ஓகே? ஸோ ஒரு ஃப்ளோ நமக்கு கன்சிஸ்டன்ட்டா இருந்துட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ டெய்லியுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இல்ல 3 டெஸ்ட் வந்து போடுங்க. அத ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணும்பொழுது எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், அந்த இடத்த எப்படி வந்து பெட்டர் பண்ணணும். மேக் அ நோட் ஆஃப் யுவர் டவுட்ஸ். மேக் அ நோட் ஆஃப் whatever you have learned from something. ஓகேயா? ஸோ அது திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும். அன்னைக்கு நைட்டு வந்து நான் இதுல வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தப்ப வந்துட்டு நான் இங்க பெட்டர்மென்ட் பண்ணும்பொழுது தான், இத வந்து நான் அடுத்த டெஸ்ட் வரும்போது ரிப்பீட் பண்ண மாட்டேன்றது யூ ஹேவ் டூ மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த பிராக்டிஸ்ல வந்து நீங்க அத போடும்பொழுது, அந்த விஷயத்த நீங்க கரெக்ட்டா பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, ஸோ இந்த கொஸ்டின்குள்ள போலாம். ஸோ இங்க வந்து போத் மோஷன்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணியிருக்கணும். அப்பதான் அது 2மே நம்ம சொல்ல முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து சம் மோஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லைக் த டெய்லி மோஷன் ஆஃப் த சன் ஆர் சிம்பிள் டு அப்சர்வ் வைல். ஸோ வைல்னும் பொழுது when you compare two things சொல்லுவீங்கன்னு சொன்னேன். ஸோ இங்க வந்து ஒரு விஷயம் வந்துருச்சு. அடுத்து others like the annual motion of the sun are far more difficult. Where என்ன சொல்லலாம், R இருக்கும், அதுக்கப்புறம் S வரும்னு சொல்லலாமா? இது ரெண்டும் சொல்லியிருந்தா தான் போத் மோஷன்ஸை பத்தி பேச முடியும். அதுக்கு அப்புறம் நமக்கு Q வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஒரு சீக்வன்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வயலின் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ இது இன்ட்ரோடக்டரியா நமக்கு வராது, ஏன்னா நடுவில் தானே இருக்கு. எஸ்ல வேற எங்கேயாச்சும் இருக்கா? இங்க இருக்கு. ஸோ Q கடைசியில போட்டுட்டீங்கன்னா அப்போ Qவுமே நமக்கு வராது. அப்போ சென்டென்ஸ் கண்டிப்பா Pல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த கரெக்டான பேரிங் எங்க இருக்கு? ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல திஸ் சார்ம். ஸோ இந்த சார்மிங்னஸ் வந்துட்டு யாரை கம்பேர் பண்றாங்க தெரியல. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க ஹிஸ்ன்ற ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் சம் மேல் பர்சன். ஸோ அங்க யாரை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொன்னாதான் நம்ம இதை ப்ரொசீட் பண்ண முடியும். அடுத்தது த ரைஸ் ஃப்ரம் அ ஹம்பிள் ஆரிஜின், த ட்ரமாட்டிக் டெத் அண்ட் ஃப்ரம் his distinctively human. ஸோ ஹிஸ்ன்றதும் இங்கேயும் நமக்கு யாருன்றது அந்த சென்டென்ஸ்லேயே கொடுக்கல. சப்போஸ் ஒரு பேரை ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹிஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பர்சனை ரெஃபர் பண்றோம்னு சொல்லலாம். பட் இங்க அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்ல. அப்ப இது எதுவுமே இன்ட்ரோடக்டரியா இருக்காது. அப்ப இது பாருங்க, among American heroes லிங்கன் continues. So this is the person. Okay, so அந்த his சொன்னா இந்த பர்சனை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. வேர் நமக்கு PQRல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம அது எதுவுமே போட மாட்டோம். அப்ப எஸ்ல வர சென்டென்ஸ் தான் நம்ம போட போறோம். அப்ப நம்ம கிட்ட 2 and 4 நம்ம கையில இருக்கு. சரி, 2 and 4 நம்ம கையில இருக்குன்னா இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் we have to read this. So Lincoln continues to have a unique appeal for his fellow countrymen and also for the people of other lands. Okay, so unique appealனா அந்த ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ அப்பீல் சம் ரிக்வெஸ்ட் ஃபார் இஸ் ஃபெலோ கண்ட்ரிமேன். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ லிங்கன் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார் த பீப்புள் ஆஃப் அதர் லேண்ட்ஸ், மற்ற லேண்ட்ஸ்லேருந்து வரவங்களுக்கும் இருக்கு. ஸோ அமெரிக்கனா இருந்தா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அவர் எதுவாக இருக்காரு. ஸோ திஸ் சாம்னு சொன்னா ஸோ இந்த விஷயத்துல இவரை தான் சொல்றாங்க. ஸோ திஸ் சாம் டிரைவ்ஸ் ஃப்ரம் இஸ் ரிமார்க்கபிள் லைஃப் ஸ்டோரி. ஸோ அதுல இருந்து இட் இஸ் டிரைவ்டுன்றத சொல்ல வராங்க. அப்போ ஆப்வியஸா எஸ்க்கு அப்புறம் நமக்கு பி தான் வரும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பாக்கி இருக்கிறதையும் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சார்மிங் ஒர்க் அவர் வச்சிருக்காரு, அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாருல, அவர் லைஃப் ஸ்டோரியிலேருந்து அந்த விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்குவாட்ஸ். ஓகே, ஸ்குவாட்ஸ்ன்றது எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஓகே, ஸோ இங்க வந்து யூ ஹாவ் அ ஸ்கீம், ஃபிட் இண்டியா இனிஷியேட்டிவ் பத்தி பேசியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா திஸ். ஸோ விச் ஒன் நமக்கு சொல்லல. ஓகே, this is the first kind of scheme under which the Indian Railways has installed a squat. ஓகே, ஸோ அண்டர் இந்த பர்டிகுலர் இதுல ஸ்குவாட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க இந்த ஸ்கீம் கீழே. ஃபைன். ஸோ ஃபிட்னஸ் ஆல்வேஸ் பேஸ் ஆஃப் அண்ட் இந்தியன் ரயில்வேஸ் அண்டர் இட்ஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ அந்த இனிஷியேட்டிவ் கீழே அந்த ஃபிட்னஸ் பத்தி கொண்டு வந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் ஸ்கீம்னும் பொழுது அந்த ஸ்கீம் பத்தி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ எதெல்லாம் இன்ட்ரோடக்டரியா இருக்காது? Q இன்ட்ரோடக்டரியா இருக்காது, எஸ்ஸும் இன்ட்ரோடக்டரியா இருக்காது. அப்போ Q and yes eliminate பண்ணிடலாம். So you have 3 and 4 first option. அப்ப Rல ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுவும் R. அப்போ இங்க முடியும் பொழுது நமக்கு Pல முடியுது, அந்த இடத்துல Sல முடியுது. ஸோ சீக்வென்ஸை செக் பண்ணலாம்.
ஓகே, ஸோ இப்போ ஆர்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது the fitness always pays off and the railways Indian railways under its initiative to promote the culture of fitness among the people wants you to save your hard earned money. ஓகே, ஸோ திஸ் ஸ்கீம்னு இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அங்கே ஸ்கீம் என்னன்றத நமக்கு இன்னும் சொல்லலை. அப்போ ஸ்கீம் என்னன்றத சொல்லலை அப்படின்னும் பொழுது Q வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அங்க P வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ this is the first of its kind scheme. So here also you cannot mention this scheme. So schemeன்றத நமக்கு சொன்ன பிறகுதான் இந்த this scheme சொல்ல முடியும், இந்த ஸ்கீமும் சொல்ல முடியும். அப்போ Qஓ Sஓ இந்த Pன்ற ஆல்பபெட்ல கொடுத்திருக்க அந்த கண்டென்ட்டை சொன்ன பிறகுதான் சொல்ல முடியும் பொழுது obviously it is option 3 தான் கரெக்டான ஆன்சர். Next one. Okay, so next. So but the wicket keeper. So but அப்படின்னு நம்ம சொல்றோம்னா you're gonna tell some positive and ஒரு negative statement. So butன்றது connector யூஸ் பண்றோம்னா. Okay, so Kohli was ecstatic to see the catch. Okay, so being held while the stand-in captain RL Rahul was relieved seeing the back of Santo. So இங்க ரெண்டு பேரோட பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, கோலி இங்கேயும் ஒரு பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இது இன்சிடென்ட். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் thing has happened. So அது என்ன இன்சிடென்ட் பார்க்கலாம். அடுத்தது however. So however யூஸ் பண்றீங்கன்னா you're gonna tell a reason. ஓகேயா, ஸோ அப்பதான் நம்ம however நம்ம சொல்றோம். ஸோ ஒரு ரீசன் இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆன் பண்றீங்க அப்படின்னும் பொழுது you can use that particular word. Fine. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பட் நல்லா தெரியுன்றதுனால அங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The wicketkeeper Rishabh Pant was attentive enough, and as the ball ballooned in the air, he dived to his left and held on to a stunning catch. So அவர் லெஃப்ட்டுக்கு டைவ் பண்ணி he has caught the particular ball. சரி, ஸோ அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க, which is a positive கேஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நெகட்டிவ் சினாரியோ யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க இந்த பால் பத்தி தானே சொல்லியிருக்காங்க, அப்போ பால் பத்தி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. However, the ball got big on Virat Kohli and he spilled it. ஓகேயா, ஸோ அவர் விட்டுட்டாரு. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல ரிஷப் பண்ட் வந்து he has got it right. ஓகே, அப்போ இங்க வந்து நெகட்டிவ், அப்போ எஸ் அதுக்கப்புறம் நமக்கு பி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஓகே, ஸோ அது ஒரு கேஸ். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு பி cannot be the first sentence because howeverல இருக்கு, அண்ட் எஸ் வராது, நெக்ஸ்ட் பியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கியூ பாருங்க, கியூல கோலி பத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆர் இருக்கு அண்ட் இது இருக்கு. ஸோ இப்போ நமக்கு எஸ் அண்ட் பி பேரா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எவ்வளோ முடியுமோ உள்ளரையே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ அதில் தான் நம்மளால ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so in one of the interviews of Lad Bible, Matt Damon accepted that he turned down. Okay, so இங்க வந்து ரெண்டு பேரோட பேரை கொடுத்திருக்காங்க. So இங்க he சொல்லியிருக்காங்க, he said சொல்லியிருக்காங்க. Okay, so avatar and he. So avatar and he, and he யாருன்னு தெரியாது. So இங்க QRS, so cannot be an introductory, right? So QRS, அப்போ 5 தான் ஆன்சர். ஸோ எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ப்ரொனவுன்ஸை சர்ச் பண்ணுங்க. சம்டைம்ஸ் எல்லா இடமுமே ப்ரொனவுன் தான் இருக்கு, அந்த ஹீன்றதை சம்டைம்ஸ் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அந்த கேஸில் வேணா நீங்கள் அதை இன்ட்ரடக்டரியாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் தென் இங்கே ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த பர்டிகுலர் நேம். அப்படி இல்லை அப்படின்னு வரும்பொழுது தான் ஸோ ஒரு பர்சன் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு மைட் பி ஹீன்னு நம்ம சொல்லியிருக்கலாம், இல்லை ஹிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் மோஸ்ட்டாக வந்து ஒரு சென்டென்ஸில் அப்படி இருக்காது. இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மைண்ட்லயும் நீங்க தேடுங்க. ஸோ இதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த லேர்னிங்கும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் எப்படி சால்வ் பண்ணோம், கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணோம். நமக்கு ரெப்கோவில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கொஸ்டின்ஸை ரொம்ப ஷார்ப்பாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது இப்போ 5 கொஸ்டின் இல்லாட்டி 7 கொஸ்டின் வருதுன்னா ஒன்று கண்டிப்பாக சினோனிம் ஆன்டோனிம்ல இருக்கலாம், சரியா? ஸோ அதில் 2 கொஸ்டின் போயிருச்சுனாலும் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐதர் டைட்டில் இல்லைனா டோன் ஏதாச்சும் ஒன்று கேட்டிருப்பாங்க, 4 முடிஞ்சிருச்சா? ஸோ அதை தவிர்த்து தான் 3 இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் எரர் ஸ்பாட்டிங் இருக்கலாம். ஓகே, ஸோ பிளாங்க் இருக்கலாம். இது 3மே வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கலாம். அதை தவிர்த்து 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டினை தான் நீங்க தேட போறீங்க. ஓகே, ஸோ பிளாங்க்குலாம் நம்ம அவ்வளோ ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த 2 கொஸ்டினை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும், சரியா? ஸோ அப்போ நீங்க பேராகிராஃப் படிக்கும்பொழுது எல்லாமே நீங்க ஓவர் வியூ பண்ணிட்டு அந்த இடத்த பாக்கி இருக்கிற இடத்த எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அங்க பண்ணி படிக்க முடியும். ஸோ அது கொஸ்டின்ஸ்ல இருந்து யூ ஜஸ்ட் கோ, கண்டிப்பா உங்களால போட முடியும், சரியா?
Okay, so which of the following abilities might be acquired by the mutated GMO mosquitoes as per the passage? What is mutated? Changed. Okay, so அப்ப இந்த word தான் நம்ம இப்போ search பண்ண போறோம். So GMO mosquitoes. So GMO mosquitoes அப்படின்னா first என்னன்னு பார்த்துக்கலாம். அதோட abbreviation கண்டிப்பா நமக்கு paragraphல இருக்கும். Genetically modified organisms அப்படின்றது தான் GMO அப்படின்னு சொல்றாங்க. Okay, so mutated அப்படின்ற word வந்து we just check it out. So critics பத்தி இருக்கு, இந்த person இருக்காங்க. Okay, so next is critics also say that they have been adequate testing பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு countryயோட name இருக்கு. So if you guys can find also நீங்க பாருங்க. Okay, so mosquitoes பத்தி வேற எங்கேயாச்சும் இருக்கா? Mutated mosquitoes. Okay, so increasing breeding underway measure. ஸோ இங்கேயும் நமக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் இஸ் வாட் இது ஸ்டோரி பேஸ்டாக தான் நமக்கு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ மியூட்டேட்டட். There are also some organisms, there are also some concerns that GMO mosquitoes may carry or develop unknown pathogens that hurt humans, that GMO mosquitoes may mutate into a stronger mosquito, may change into a stronger mosquito that can reproduce, which poses a whole new threat. So, critics also say that, அதை பற்றி criticsம் பேசியிருக்காங்க. Okay, so ability to survive in harsh condition, ability to reproduce, ability to deduct, avoid pets. So இதுக்கு என்ன answer வரும்? It has the ability to reproduce. Okay, so next one. Okay, what is the tone of the passage? So இந்த question வந்து நமக்கு எல்லா எக்ஸாம்லயும் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, அதுக்கு நமக்கு passage ஃபுல்லா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, ஸோ இங்க வந்து சர்காஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா சர்காஸ்டிக்ன்ற வேர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sarcastic. Okay, so இதுக்கு மீனிங் வந்து it is mocking at something. Okay, so ஒரு மாக்ரியா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னும் பொழுது சர்காஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து it has lot of synonyms. Okay, sardonic அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்டை. ஓகே, ஸோ இல்லாட்டி ஐரானிக் முரணா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து scoffing. ஓகே, ஸோ sardonic and satirical. ஸோ இந்த வேர்டு எல்லாமே இந்த வேர்டோட சினோனிம். ஓகேயா, ஸோ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுவாங்கல்ல, ஸோ அது ரிலேட் பண்ணி ஏதாவது பேசேஜில் பேசியிருந்தா நம்ம என்ன போடணும்? சர்காஸ்டிக்கா பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம போடணும். ஓகேயா, ஸோ அப்ரிஹென்சிவ் அப்படி இருக்கு அப்படின்னா வெரி வரீடா ஒரு விஷயத்த ஆத்தர் பேசியிருக்காருன்னா அப்ரிஹென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டிரோகேட்ரி அப்படின்னு சொன்னா விச் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிவ், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் டி. ஓகே, திஸ் இஸ் எஃப். ஓகே, ஸோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட் வந்து அங்க இருக்கு. அதாவது ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி சொல்றாங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆட் ஆன் ஆகி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா கிரிட்டிக்கல் கூட வந்துட்டு யூ ஹேவ் சினோனிம்ஸ். ஓகேயா, ஸோ கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னா கிரிட்டிசைசிங்கா இருக்குன்னு சொல்லலாமா? ஒரு விஷயத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அனாலிட்டிக்கலா இருக்கு. All these are synonym for this particular word. Okay, so expository-ஆ இருக்கு. ஓகே, ஸோ ஏன் இந்த வேர்ட்லாம் கொடுக்குறேன்னா கிரிட்டிக்கல்ன்ற வேர்ட் நமக்கு தெரியும், பட் எக்ஸ்பாசிட்டரி நாங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி வேர்டு வந்தாலும் கிரிட்டிக்கலுக்கு என்ன மீனிங்கோ அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு வேர்டு ஈஸியாக இருக்குன்னும் பொழுது அது கீழே வர சினோனிம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வேர்டு அங்கே வந்தால் கூட நம்ம டோனை பற்றி கேட்கும்போது போட முடியுன்றதுக்காக தான் இதான் அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேசேஜ் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் மஸ்கிட்டோ. ஸோ அதை பற்றி தான் இங்கே ஆத்தர் வந்து பேசியிருக்காரு. அந்த ஜென்ரலி வாட் இஸ் ஆர்கானிசம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஜென்ரலி எம்க்கு என்ன பார்த்தோம் நம்ம? ஜென்ரலி GMO. வேர் இட் இஸ் ஜென்ரலின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேனே. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல இல்லையா?
I think it's there in the generally modified organisms. Okay, so இந்த mosquitoes பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ இது என்ன ரிசல்ட் கொடுக்கும், அது எப்போ வந்துட்டு என்ன ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அதோட எபிலிட்டி என்னது, எப்போ மாறும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணுன்றதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த பேசேஜில் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ இதில் வேற ஏதாவது வந்தால் கூட நமக்கு ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, சரி. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question. What happens to the resulting offspring when GMO mosquitoes breed with the wild population? So wild population ஓட அதை breed பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தேடும்பொழுது அந்த wild population relate பண்ணி தான். ஸோ இங்கே breeding நடக்குது. Brazil, for example, has GMO mosquito breeding facility with plans to begin releasing GMOs soon. Okay, so இங்கே வந்து ஒரு breeding process நடக்கிறது சொல்லியிருக்காங்க. Where it is not related to that particular question. So வேற எங்கேயாச்சும் இருக்கா breeding process நடக்குது? No, இங்க வரையும் நமக்கு இல்ல. ஓகேயா, ஸோ ப்ரீவியஸ் பேசேஜ்ல பாருங்க, the resulting of offspring. ஸோ மேலேருந்து படிக்கலாம். From where we have to read. So these lab raised insects are then mixed with wild population where the two breeds. The resulting offspring, however, dies off before reaching the maturity. ஓகேயா, ஸோ it dies offன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க நமக்கு என்ன தேவை? ரிசல்ட்டிங் எதில் ரிசல்ட் ஆகும்னா இட் வில் டை ஆஃப். ஸோ டை ஆஃப்ன்றது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தே டை ஆஃப் பிஃபோர் ரீச்சிங் த மெச்சூரிட்டி, விச் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹஸ் GMO மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஃபெசிலிட்டி? ஸோ எந்த கண்ட்ரிக்கு இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு ஊர் நம்ம பார்த்தோம். ஓகே, பிரேசில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ் அ GMO மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஃபெசிலிட்டி வித் பிளான்ஸ் டு பிகின் ரிலீசிங் GMOs soon. ஸோ அதுக்கிட்ட வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரேசில். நெக்ஸ்ட் ஒன். Okay, so according to the passage, what is the viewpoint of the critics of the technology? So GMO mosquitoes பத்தி பேசியிருக்காங்க. Critics of the technology. So critics என்ன இருக்கு? Okay, so critics also say that there are not been adequate testing and observation of GMO mosquitoes. Naturally, both sides, their points or concerns outweigh those from the other side. So வேற எங்கேயாச்சும் நம்ம critics-ன்னு பார்த்தோமா? ஸ்க்ரால் பண்ணும்பொழுது வந்ததுல. ஸோ இங்கே நமக்கு அந்த பாயிண்ட் இல்லை. Critics say it is dangerous to manipulate the DNA of any animal and the experimentation could bring disastrous consequence. ஓகேயா, ஸோ இங்கே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, it is very dangerous to manipulate. அதை வந்துட்டு அந்த DNAs எல்லாம் பண்ணுறது ஆனிமலோடது அண்ட் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்றது சம்டைம்ஸ் வந்து அது அழிஞ்சு போயிடும், டேமேஜ் ஆயிரும், இல்லை டிசாஸ்டர் கொண்டு போய் விட்டுறோன்றது சொல்கிறாங்க. ஸோ நிறைய விளைவுகளில் கொண்டு போய் விடும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு இடத்துல பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, critics say it is dangerous to interfere. No, critics are concerned about new technology. Critics are concerned that some of the genes of critics say it is dangerous to manipulate the DNA of any animal and the experimentation could bring disastrous consequence, which is option 4. Okay, next question. Okay, இப்போ நமக்கு க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்னா என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுன்றது இங்கே வரையும் தான் இருக்குது. ஓகேயா, ஸோ கால்ட் சம்திங். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகேயா, ஸோ இவ்வளோ தான் இருக்குன்னும் பொழுது நம்ம 35 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸில் கோ த்ரூ கண்டிப்பாக பண்ண முடியும். சரியா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ரீட் இட் ஒன்ஸ். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், பட் தென் நான் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஸோ flowers are feeling the heat as global warming is robbing from of their fragrance. Okay, the scientists at the Hebrew University of Jerusalem in Israel have dashed that flowers are losing their fragrance. Okay, fragrance is what smell வந்து போயிருது global warming நால because of the steady rise in the temperature. So according to the research conducted by Alan Canny, a PhD student of Hebrew University of Jerusalem, dash in global climate is interfering with the plant pollinator mutualism and interaction facilitated mainly by floral color and scent. Okay, so அதை தான் affect பண்ணுதுன்னு சொல்றாங்க. The research was based on two varieties of Penuia plant, அதாவது P720 and blue spark. Okay, இந்த ரெண்டு plant. Okay, they dash a decrease in floral scent production when
when their ambient temperature increased. So அதுக்குள்ள வந்து அந்த global warming பண்ணி பார்த்திருக்காங்க. So அந்த ரெண்டு பிளான்ட்டுமே என்ன பண்ணுது? So hence there was a dash decrease in emission of scent components as well. So அதுல fragranceம் போயிருச்சு. So this drop in the production of floral scent is the result of arrested expression and activity of proteins and help in biosynthesis of the components. So can I and the person, okay, PhD student who did the research on control mechanism that help plan to dash the process of scent emission is now investigation of a process called glycosylation அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் அந்த விஷயத்தையே கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூ காட் an idea, ரைட்? இது நம்ம ரீட் பண்றதுக்கு ஹார்ட்லி 30 to 45 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். நம்ம இப்படி ரீட் பண்ணோம், எக்ஸாம்ல குயிக்கா ரீட் பண்ண முடியும். ஓகேயா? இப்போ நீங்க கீழே போய் ஆன்சர் பாக்குறீங்க. ஸோ கீழே வந்து கெஸ்ட் இருக்கு, ஃபைண்ட் இருக்கு, எஸ்டாப்ளிஷ் இருக்கு, ஃபவுண்ட், இக்னார்ட். ஓகேயா? ஸோ நமக்கு 5 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இங்க நம்ம என்ன போடுவோம்? Scientists at the Hebrew University of Jerusalem in Israel have பக்கத்துல V3 வரும்னு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஃபைண்ட் போயிரும், அடுத்து எஸ்டாப்ளிஷும் போயிரும். ஸோ கெஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல இக்னோர் பண்ணிருப்பாங்களா? என்ன பண்ணிருப்பாங்க? கண்டு தானே பிடிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஃபவுண்ட்னு சொல்லலாம், which is option 4. ஸோ இங்க பாத்தீங்கன்னா Israel have found that flowers are losing their fragrance. சொல்ல முடியுமா? ஸோ இதுக்கு தான் ஃபுல்லா ரீட் பண்ண சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பண்ணும்போது யூ வில் ஹேவ் அ டயலமோ, வேற ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so according to a research conducted by the person, PhD student, என்ன பண்ணிருக்காங்க? Jerusalem dash in global climate is interfering with the plant pollinator mutualism. Okay, so uniformity, stability, change, consistent, and diversity. So what has to come? Diversify. Okay, so Jerusalem, change in global climate is interfering with the plant pollinator. So ஒரு சேஞ்ச்ன்றது நமக்கு என்ன பண்ணுது? அந்த பிளான்ட் இதுல தான் பாதிப்பு கொண்டு வந்து விடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சீன்றது இங்க இருக்கு. ஸோ இட் இஸ் விசிபிள், ஸோ நோ நீட் டு ஸ்க்ரால். ஓகே, ஸோ தேன்னு சொல்லியிருக்காங்க. தேன்ற சப்ஜெக்ட் யூ நீட் அ ப்ளூரல் வேர்ப். அப்போ ப்ளூரல் வேர்ப் தேவைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வியூஸை எடுத்துடலாம். சரி, வியூஸை எடுத்துடலாம்னா நமக்கு வேர்ப் தானே தேவை. அப்போ ப்ரொஹிபிஷன்ற நவுனும் எடுத்துடலாம். அடுத்து ஹைட் இருக்கு, ஷோட் இருக்கு, கன்சீல் இருக்கு. தே டேஷ் அ டிக்ரீஸ் இன் ஃப்ளோரல் சென்ட் ப்ரொடக்ஷன். ஓகேயா? ஸோ வென், அப்போ இங்க என்ன சொல்லலாம்? பாஸ்ட்ல தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ தே ஷோட் அ டிக்ரீஸ் இன் ஃப்ளோரல் சென்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அந்த குளோபல் வார்மிங்னால அந்த சென்ட் வந்து போயிருச்சுன்றத காமிச்சிருக்காங்க. ஸோ சியும் போட்டாச்சு. அடுத்து hence there was a dash decrease in emission of scent components as well. So there was a significant remark, importantly, relevant or significantly. So அங்க நமக்கு என்ன தேவை? நம்ம earn சொல்லும் பொழுது we need a noun. Okay, so அப்ப எதை நம்ம யூஸ் பண்ண முடியும்? இது ரெண்டுமே adverbs. Okay, so 3 and 5 are adverbs. remark பத்தி இங்க நம்ம என்ன பேச போறோம்? irrelevant எப்படி இருக்கும்? நமக்கு அது relevant இருந்ததுனால தான் the scent components போயிருச்சு. அப்போ which is significant, option 1. Next one. Okay, so இங்க வந்து இந்த person வந்து who did research on control mechanisms that help plants to 2 பக்கத்துல you need V1. so manage கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. plan to dash the process scent emission. so ஒரு process அதை பண்ண சொல்லியிருக்காங்க. what is glycosylation அப்படின்னா, glycoனாலே glucose சொல்லும்போது அப்படிதானே சுகர் ஆட் பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு வரத சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க, which is regulate, that help plants to regulate the process of scent emission சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே, because it has lost the scent and அந்த floral இதை வந்துட்டு it has lost, aroma வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டோட மீனிங் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றது தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஹோஸ்டைல். ஸோ ஹோஸ்டைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட மீனிங் என்னது? ஆன்டகனிஸ்ட். ஓகேயா? ஸோ ஆன்டகனிஸ்ட் சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்ல முடியும்? விச் இஸ் கான்ஃப்ராண்ட் ஆகுது, கிளாஷ் ஆகுற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஸோ தமிழ்ல இது என்னன்னு சொல்லுவாங்க? இதை வந்துட்டு விரோதமா ஒரு காரியத்தை செய்யறோம்னு சொல்லலாம். ஹாஸ்டைல்ன்றது இட்ஸ் அ adjective. ஸோ இங்க வந்து நமக்கு எந்த வேர்ட்லாம் செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். The land was rough and hostile and yet they made much progress and ever the mountain drew nearer. ஓகேயா? ஸோ yet they made much progressனா அது வந்துட்டு ரஃபாவோ இல்லை நெகட்டிவாவோ இருந்தாலுமே அது இன்னுமே நமக்கு பெட்டர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அப்போ 1 என்ற ஆப்ஷன் இருக்கு. அப்போ 1 என்ற ஆப்ஷன் இருக்குன்னா 4ம் first option நமக்கு போயிருச்சு. So he knew of many stories of friends and relatives who in harsh glare of life abroad
became unreliable, even hostile. Okay, so even they became எதிரிங்கள் ஆயிட்டாங்க, விரோதம் ஆயிட்டாங்க, versions of their former selves. Okay, so அவங்க selves கிட்டயே ஆயிருக்காங்க. where 2 also is possible. இப்போ all 3 are also there. அப்போ நீங்க 3 செக் பண்ணி தான் பார்க்கணும். Okay, I am absolutely sure that we live in a hostile universe. Okay, so ஒரு ஹாஸ்டைல் யூனிவர்ஸ்னா ஒரு ஆன்டகனிஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்றாங்க, கான்ஃப்ராண்டிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க, தட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்பைரிங் ஃபார் ஆர் ஹையஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் குட். ஸோ நெகட்டிவா ஒன்று பண்றது எப்படி பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து விடும்? கண்டிப்பா நம்ம தேர்ட் ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வேகா இருக்கு. ஓகேயா, ஸோ சில பேர் செமினார்ஸ்லாம் எடுத்தா அதை கேட்கும் பொழுது தூக்கமா வரும். ஓகேயா, ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? விச் இஸ் வேகா இருக்குன்னு சொல்லலாம், விச் இஸ் நாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ நாட் கிளியர் ஆர் இன்டெஃபினட்னு கூட சொல்லலாம். ஓகே, அது போயிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது இன்டெஃபினட். ஸோ சில டைம்ஸ் லாங்கான எஸ்ஏஸோ விஷயங்களோ படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இன்டிஸ்டிங்டா இருக்கு அப்படின்னும் பொழுதும் நம்ம சொல்லலாம். சரி, ஸோ இங்க பார்க்கலாம். So as with so much of the language in the wellness and beauty industries, the language treads a fine line between being scientific sounding and a vague enough to avoid legal action. So first option possible. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா நமக்கு வருது. ஸோ லாங்குவேஜ் பத்தி பேசியிருக்காங்க, ஸோ ரொம்ப வேக் இனஃபா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர் இட் இஸ் பாசிபிள், வேர் திஸ் இஸ் அ அட்ஜெக்டிவ் விச் இஸ் கிவன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வருது அப்படின்னா தனியா நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ பாக்கி எல்லாத்துலயும் 1 நமக்கு இருக்கு. தேர் ஆர் நம்பர் ஆஃப் தியரிஸ் பட் நோ வேக் ஆன்சர். வேகே நெகட்டிவ் தான், அங்க நோன்றது அவசியம் இல்லை. அப்போ 2 வரல. அப்போ 2 வரல அப்படின்னா இந்த ஆப்ஷன் போயிருச்சு. பட் 1 and 3 இருக்கு, அண்ட் 1ன்றது தனியாவும் நமக்கு இருக்கு. அப்ப 3 நம்ம படிக்கணும். So below the clouds I see vague ridges. Okay, ridges of mountains and dark forest. So vagueன்றது it is unclear or indefinite. Okay, so mountainsல ஏன் அந்த மாதிரி இருக்க போகுது? So இங்க வந்து இந்த வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ இட் ஹேஸ் ஒரு இன்டெஃபினட் ரிட்ஜஸ் ஆஃப். ஓகே, ஸோ அது வந்து கண்டினியூஸா இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். அப்போ வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவா வி கேன் யூஸ் இட். ஸோ ரிட்ஜஸ் எப்படி இருந்திருக்கு? இட் இஸ் வேக், இன்டெஃபினட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஓகேயா, ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க. அதை வந்து டென்ஸ், அதாவது அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் கூட என்னவா யூஸ் பண்ணிருக்காங்கன்றதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ டெர்மினேட். ஸோ ஈஸியான வேர்ட் தானே. ஸோ டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, இல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்ல தே ஹேவ் ஃபினிஷ்ட் பர்டிகுலர் திங், கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது வெளியில அனுப்பிட்டாங்கன்னு கூட சொல்லலாம்ல, டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? த யூஷுவல் ப்ரொசீஜர் அடாப்டட் இஸ் டு டெர்மினேட் வித் அ ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் இன் place of or. So is to terminate with a fixed resistance. So usually வந்து ஒரு procedure வந்து adopt பண்ணிருக்காங்க, is to terminate with a fixed resistance in place of or. So இங்க வந்து v1 யூஸ் பண்ணிருக்காங்க, it is possible. So terminate is what? It is a verb. So first option is possible. So the company decided to terminate with the project along with the jobs of the design team. So is this possible? ஒரு ப்ராஜெக்ட் டெர்மினேட் பண்ண முடியுமா? ப்ராஜெக்டை வந்துட்டு ஐ மீன் கம்ப்ளீட் பண்றதுக்கு சொல்லலாம், பட் கம்ப்ளீட்டா வந்து இங்க ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்த மாதிரி சொல்றாங்க. டிசைடட் டு டெர்மினேட் வித் த ப்ராஜெக்ட், டெர்மினேட் வித் த ப்ராஜெக்ட், டெர்மினேட் த ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அங்கே வித் இருக்கு, ஸோ இங்கே ஒரு டவுட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். போத் த ஃபயர் பால்ஸ் டெர்மினேட் வித் ஹை ஆல்டிடியூட் explosions that shake the ground and rattle windows but do no damage. Okay, so இங்க வந்து பெரிய altitude explosion is ஒரு burst பத்தி பேசும்பொழுது shake the ground and so this is possible. அப்ப 3 இருக்கு, so 1 இருக்கு கன்ஃபார்மா, 3யும் நமக்கு வருது. ஓகேயா, so 1 and 3 பொழுது நமக்கு 2 கிளாஷ் இருக்கு, ஏன்னா 2ல we have a doubt. ஓகேயா, சரி, so இப்போ 2 செக் பண்ணலாம். ஓகே, so 2 நம்ம என்ன சொல்ல முடியும்? 2, the company decided to terminate with the project. Okay, so terminate with the project is not possible actually. So 1 and 3 மட்டும் தான் வரும். Option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next question. Next one. So negotiate பண்ணோம். So negotiate பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பேசி ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். You're trying to work out things ன்னு சொல்லலாமா?
ஸோ அப்போ நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? He said the president had full backing of his government to negotiate a deal. ஸோ ஒரு டீலை பற்றி பேசி ஒரு கன்க்ளூஷன் வருதுன்றது first one possible. The council's relative independence of the government means it can negotiate its own agreement. So it can negotiate its own agreement na two also is possible. So this is used as a sorry this is used as a verb. Okay, it's not adjective, it's a verb. So two பக்கத்துல v1 இருக்கா, so it இருக்கு. can என்றது modal verb, அது பக்கத்துலயும் v1 யூஸ் பண்ணிருக்காங்க. So 1 and 2 is possible. 1 and 2 தனியாவும் இருக்கு, all the aboveவும் நமக்கு இருக்கு. So fifth optionல, so we've decided to negotiate with the employers about our wage plan. So அவங்க கிட்ட பேச போறாங்க, ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர போறாங்கன்னு பொழுது 3யும் சொல்லலாம். ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஃப்ரீசிங். ஸோ ஃப்ரீஸ் ஆகுதுன்னா ஃப்ரோசன் சொல்லலாம், இல்லை கோல்டாக இருக்கு, இல்லை சில்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. The temperature remained below freezing point throughout the day. So 1 is definitely possible. சரியா? ஓகே, ஸோ அப்போ 4 எலிமினேட் பண்ணிடலாம், தனியாக வராதுல. ஓகே, during this freezing by weather, the food put out by householders is the only form of sustenance that birds have. Okay, so அது வந்துட்டு during this freezing by weather. Okay, first சொல்லிருக்காங்க. So this can be used as adjective and as noun. Okay, so ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, food put out by the householders is the only form of sustenance, okay, that birds have. So அந்த food அவங்க வெளியில போடுறது. So during the freezing by weather, ஸோ அது ஃப்ரீஸ் ஆகுறதுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை அந்த ப்ராசஸ் ஆகும் பொழுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் டவுட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், த டெம்பரேச்சர்ஸ் ரிமைன்ட் பிலோ ஃப்ரீசிங் ஆல் த டே. ஸோ 3 இஸ் பாசிபிள். அப்போ 3 இஸ் பாசிபிள்னா இங்கே இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எலிமினேட் ஆயிருச்சு, இதுவும் எலிமினேட் ஆயிருச்சு. யூ ஹாவ் திஸ் அண்ட் திஸ். ஸோ இந்த இடத்துல சொல்லும் பொழுது this freezing by weatherன்ட்டு நம்ம சொல்ல முடியும். freezing by weatherனா என்னன்றது நமக்கு தெரியாது. ஓகே, the food put out அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்போ 1 and 3 மட்டும் தான் வரும். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சென்டென்ஸ் வந்து blank இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ blank போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நமக்கு ரொம்ப நியர்பையாக ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம தெளிவாக இருக்கும்பொழுது மட்டும்தான் அது என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம போட முடியும். ஸோ எல்லாமே ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, நிறைய ரீட் பண்ணால் தான் நம்மளால போட முடியும்ன்ட்டு. அது இங்கேயுமே நமக்கு யூஸ் ஆகும். ஐ நெவர் கோ ஷாப்பிங் ஆன் வீக்கெண்ட்ஸ் ஆஸ் ஆன் தோஸ் டேஸ் த மால்ஸ் ஆர் டேஷ் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ ஃபுல் இருக்கு, busy இருக்கு. ஓகே, ஸோ crowded, packed, more. சரி, ஸோ crowded வருதுன்னும் பொழுது ஆஃப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். crowded with சொல்லலாம், packed with நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே 3 and 4 வராது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஆர்ன்ற ஹெல்பிங் வெர்ப் பக்கத்தில் V3 V4 அண்ட் adjectives தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஸோ இட் இஸ் busy with people அப்படின்னா நம்ம ஏன் போகக்கூடாது? we can go, right? so பிஸியா தானே இருக்கு. so people want they are going. okay, so அப்போ இங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? the malls are full of people. so I never go shopping on weekends as on those days the malls are full of people, which is option 1. next one. so the dash with which she manages the task is remarkable. okay, so இங்க வந்து நம்ம ஒரு noun யூஸ் பண்ண போறோம். so எதுவா இருக்கும்? the dash with which she manages the task remarkable. so remarkable பண்றாங்கன்னும் பொழுது என்ன சொல்ல முடியும்? the comforts. okay, so she manages, so singular இருக்கு, which னும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம்? the comforts with. ஓகே, ஸோ எளிதா ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால she manages the particular task. ஸோ எளிதா செய்ய தெரியும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? which is ease. ஓகே, the ease with which she manages the task is remarkable. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும், ஈஸியா பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது பண்ண பிறகு வருது. ஓகேயா, எப்படி பண்ணணும்ன்றது தெரியும்னும் பொழுது ஈஸுன்றது தான் சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து ஒரு ஒர்க், ஒரு டாஸ்க் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற வேர்டு தான் யூஸ் பண்ணும். எல்லாத்துலயுமே யூ வில் ஹாவ் அ கிளாஷ். ஓகேயா, ஸோ கடைசியில அந்த வேர்டு என்ன அவுட்புட் கொடுக்குது, மீனிங் கொடுக்குதுன்றதை வச்சுதான் இந்த வேர்டை பிக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்.
The directors failed to understand the dash behind the decision to suspend the manager. Okay, so you have belief, politics, ideology, rational and philosophy. சரியா? philosophy என்னது ஒரு தத்துவம் பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்பிக்கைன்னு சொல்லலாம், அரசியல் சொல்லலாம். ஓகே, ஸோ இது என்னது சிந்தனைன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இது என்ன சொல்றாங்க rational அப்படின்னு சொன்னா எப்படி அதை பகுத்தறிய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை நீங்க நார்மலா இங்கிலீஷ்ல மீனிங் பாக்குறீங்கன்னா எல்லாமே இட் இஸ் அ டைப் ஆஃப் அ பிலீஃப் தான். சரியா? ஓகே, பட் தென் இட் ஹேஸ் அ வாட் இஸ் இட் டிஃபரன்ஸ் வென் யூ புட் இட் இன் தமிழ். ஸோ இன்னும் வந்துட்டு நமக்கு தெளிவா புரியணும்னா அதுக்கு தமிழ் மீனிங் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இந்த கான்டெக்ட்ல நம்ம எதை போட முடியும்? The directors fail to understand the rational behind the decision. Okay, so எப்படி அதை பிரிக்கணும் அந்த பகுத்தறிவு அதை பத்தி பேசுறாங்கன்னும் பொழுது obviously it is option 4. ஓகே, இங்க தத்துவம் பத்தியோ இல்லாட்டி எப்படி சிந்தனை பத்தியோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அரசியல்ன்றதுலாம் கன்ஃபார்மா நமக்கு சொல்ல மாட்டோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். So even if two horses may look dash, they may not be of the same age. அப்போ ஒரே மாதிரி இருந்தாங்கனாலும் ஏஜ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு இங்க என்ன சொல்ல முடியும்? என்ன வேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியும்? பார் இஸ் ஆல்சோ சேமா இருக்கிறது தான் சொல்லலாம். ஸோ அப்போ என்ன சொல்வீங்க? அ லைக். ஸோ இங்க ரெண்டு ஹார்ஸ்ன்னு இருக்கும் பொழுது தோ இட் இஸ் அ லைக் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் ஒரே ஏஜா இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ரேஷனல் திங்கிங். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? நமக்கு ரேஷனல்லே பொழுது பகுத்தறிவு. இது சென்சிபிள் திங்கிங் தான் சொல்றாங்க. ஸோ லாஜிக்கலா இருக்கு, சென்சிபிளா இருக்கு. திங்கர்ஸ் ஆர் இன்டலெக்சுவலி. ஸோ வாட் யூ நீட் தேர்? ஒரு verb தான் தேவை. சரி, ஸோ இங்க than இருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? er வச்ச வேர்ட் யூஸ் பண்ணணும். அப்போ er வச்ச வேர்ட் யூஸ் பண்ணணும்னா inferior இருக்கு, superior இருக்கு. அப்போ those who accepted faith without questioning the age of old practice. ஓகே, ஸோ intellectually inferior இருப்பாங்களா, intellectually superior இருக்காங்கன்னா சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ சென்டென்ஸோட விஷயம் பார்த்தீங்கன்னா thinkers, பாசிட்டிவ் வேர்ட் நமக்கு தேவை. அடுத்தது. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஃப்ரேசஸ் இருக்கு. இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ஷீ ஹேஸ் ஃபாலன் அவுட் வித் த பாய் அண்ட் ஷி வாஸ் சப்போஸ் டு மேரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாலன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் திஸ் கரெக்ட்? வாட் டு யூ மீன் பை ஃபாலன் அவுட்? டிஸ்அக்ரி. ஓகே, ஸோ டிஸ்அக்ரி பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபெல் அவுட் வித். ஸோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ஹேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அங்க வாஸ் சப்போஸ் டு மேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சரி, ஸோ ஃபெல் அவுட்னா வெளில விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹேஸ் ஃபாலன் அவுட் இங்கே பையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட அப்படின்றது தான் நமக்கு சொல்ல முடியும். ஸோ இங்கே பைனா அந்த பையன் ஆலன்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்க ப்ரிப்போசிஷன் தப்பா இருக்கு. இங்கே ஆஃப்னா அதை குறிச்சு சொல்றோம் அப்படின்னும் பொழுது. சரி, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரிப்போசிஷன் ஒன்னா நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தேர்ட் ஆப்ஷனும் வராது. ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். வேர் ஷி ஹேஸ் ஃபாலன் அவுட் disagreed with the boy she was supposed to marry. Okay, so next one. So if the screen was any brighter, it would have been easier to read from the tablet. Okay, so இன்னும் brighter இருந்ததுன்னா அந்த tabletல இருந்து என்னால read பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, so was இருக்கு. So base யூஸ் பண்ணிருக்காங்க. Was more brighter. ஓகே, ஸோ மோர் இருக்கு. அப்போ ஏன் வந்து ER யூஸ் பண்ணணும்? ஸோ இதுவும் நமக்கு வராது. had been brighter. ஸோ திஸ் இஸ் பாசிபிள். ஸோ பார்க்கலாம். இங்கே வந்து would இருக்கு, இங்கே வந்து if இருக்கு. அப்போ இங்கே past தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ has been brighter யூஸ் பண்ண மாட்டோமா? ஓகே, ஸோ was any brighter. ஓகே, அப்போ இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது வராது. அப்போ ஆப்ஷன் 3. ஸோ if the screen had been brighter, it would have been easier. So hypothetical conditionல நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம்ல, past யூஸ் பண்ணா அங்க would have been நம்ம சொல்லுவோம். Next one. Einstein was one of the wise men that ever lived. Okay, so one of வந்துருச்சு, plural noun தேவை. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில கொண்டு வரோம். the நம்ம பொழுது இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? wisestன்னு சொல்லியிருக்கணும். plural nounன்றதுனால men கரெக்டா தான் இருக்கும். ஸோ man போயிருச்சு. சரியா? ஸோ men பார்த்தீங்கன்னா இங்க of the wisest, which is fourth option தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so Venezuelans were being deprived of food and medicine for the past year. Okay, so in the person வந்து it is
ப்ளூரல்ல சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார் ஆர் சின்ஸ் இருந்ததுன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல நமக்கு வருமா? ஓகே, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல ப்ளூரல் வேர்ப் வச்சு இது ஒன்று தான் நமக்கு இருக்கு. ஆப்ஷன் 1 தான் நம்ம கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். ஸோ ஃபார் சின்ஸ்னும் பொழுது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இங்கே சின்ஸ் ஏர்லி மார்னிங், ஸோ மார்னிங்ல இருந்து அப்படின்னு இருக்காங்க. ஃபேன்ஸ்னா ப்ளூரல் சப்ஜெக்ட், அப்போ என்ன சொல்லலாம்? have been queuing up for the concert tickets since early morning அப்படின்னு சொல்ல முடியும், which is option 2. Next one. Okay, so correctly spelt word எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து impedient அப்படின்னா தடையை பத்தி பேசுறோம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லா செக் பண்ணுங்க. impediment. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஹேம்பர்டு. ஸோ ஹேம்பருக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து தடை பண்ணுறோன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து என்னது கிஃப்ட் ஹேம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை சொல்லும்போது சொல்லலாம். ஸோ இங்கே எக்ஸாக்டான அதோட ஸ்பெல்லிங் என்னது? பேர்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஹெம்ப்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கிஃப்ட் ஹேம்பர். ஸோ நார்மலாக வேர்பாக யூஸ் பண்ணுறீங்க பேஸ் ஆனால் இது வரையும் தான் வரும். ஸோ இது V2வாக யூஸ் பண்ணும்பொழுது ஹேம்பர்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபெசிலிட்டேட்டட். ஸோ ஃபெசிலிட்டியோட ஸ்பெல்லிங் நமக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இங்கே வரையும் போட்டுட்டு ஏடிஇடி போடல, இங்கே ஒய் போட்டுட்டோம்னா அதை ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ சேர்த்து ஆட் பண்ணும்பொழுது ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபார்மசிட்டிக்கல். ஓகேயா? ஸோ ஃபார்மாஸ், ஓகே, மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி வரும்பொழுது ஃபர்ஸ்ட்டு ஆர் நமக்கு இருக்கணும். ஃபார்மா இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, சிட்டிக்கல்னும் பொழுது இங்கே வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ அதை செக் பண்ணணும். இங்கே பாருங்க, இங்கே நமக்கு அது இல்லவே இல்லை. CEU நமக்கு கண்டிப்பாக வரணும். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பெல்லிங்ஸ் செக் பண்ணிக்கணும். இது ரீட் பண்ணும்பொழுது ஆப்வியஸாக யூ லேர்ன் திங்ஸ். ஓகே, சரி. ஸோ இன்அடிக்வேட்டா இருக்குன்னா விச் இஸ் நாட் சஃபிஷியன்ட்னு சொல்லலாமா? அப்போ இன்டிக்வேட்னு கொடுத்துருக்காங்க, இன்அடிக்வேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ நீட் ஏ இயர். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5. ஓகே, சரி. ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தா நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.